மொழிக் கொள்கை என்பது திமுக பாஜகவின் விளையாட்டு என்று அதிமுக பேச்சாளர் காயத்ரி ரகுராம் விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்கிற அளவுக்கு பாலியல் சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். இதனால் பள்ளிக்கு பெண் குழந்தைகளை அனுப்புவதற்கு பெற்றோர்கள் தயங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பெண்களை வஞ்சிக்கும் அரசாக திமுக இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். மொழிக் கொள்கை என்பது திமுக மற்றும் பாஜகவின் விளையாட்டு எனவும் அண்ணாமலை தமிழ்நாட்டிற்கு எதிராக அரசியல் செய்து வருகிறார் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். பாஜக தலைவர்கள் தமிழை வளர்க்கப் போவதாக கூறினாலும் அவர்களுக்கு தமிழ்நாடு மண்ணின் வலியோ உணர்வோ புரியாது எனவும் காயத்ரி ஜெயராம் கூறினார். ஹிந்தி திணிப்பு கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்றது கட்டாயப்படுத்தக்கூடாது. அந்த பாலிசியை நீங்க திணிச்சாச்சுன்னா வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கேம் பிளான் தான். திமுகக்கும் பாஜகவுக்கும் ஒரு கேம் பிளான் தான். திசை திருப்பறதுக்கு என்ன பேச முடியுமோ அது பேசுறாங்க. கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய எதிர்ப்புக்கு எப்பவுமே அவங்க குரல் கொடுத்திருக்காங்க. டூ லாங்குவேஜ் பாலிசி தான் அப்படின்றத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே அந்த ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்கு. ஆனா இப்போ பாஜகவும் திமுகவும் புதுசா ஏதோ சண்டை போடுறாங்க. ஆனா MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னே தெரியல.